முதலமைச்சர் சொல்றாரு கவர்னரை திட்டக்கூடாது. அப்பாடா, அந்த மயராண்டி நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தான்னா சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பேன். அந்த லபடைக்க பால் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்த எங்க முப்பாட்டன் டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். லபடைக்க பால். உலகத்தில் ஒரே தலைவன் என் தாத்தா டாக்டர் கலைஞர். ஓத்தா நீங்க ஏமாத்துறா சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. ஒரு கவர்னராக இருந்தாலும் டெல்லியிலேருந்து ஜனாதிபதி அமைச்சவராக இருந்தாலும் பிதிக்கி விட்டு ஓட விட்டார் பாத்தியா? எவனையாவது ஓட விட்டுருக்கானா இது மாதிரி இந்தியாவில்? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக இருக்கான். எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மச்சா. அடங்கொம்மால ஏண்டா பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை இந்தியாவில் கையில கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? மோத்தா உன்னை பெத்தாளா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. திறந்தவொன்னே பழனிசாமி தான் வருவான். எச்சசோறு வெட்டி போட்டா 8 ஊரு துள்ளலாம். அவன் பல்ல பாத்தியா? பெருத்து போன அந்த தவளை கொட்டான் பாத்துறீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கான். வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். ஆம்பளையா பிறந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? இருக்கணுமா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இருக்கணும். ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்குமா பிறக்காதா? பிறக்கும்ல. அப்போ ஆண்மை எங்கள் தாத்தா கலைஞருக்கு இருந்தது. எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார், தளபதிக்கு ஆண்மை இருந்தது. உதயநிதி பிறந்தார், உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது. இன்பநிதி பிறந்தார், ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்களை பார்த்து வயிற்றுலட்சியின் சாவாதி. நாங்கள் வாரிசு அரசியல் நடத்துவதால் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா.